சகோதரர்களே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு சில நற்செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நற்செய்தி எப்படிப்பட்ட நற்செய்தி என்று சொன்னால், உலகத்தில் மற்ற எந்த சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை. குறிப்பாக முஸ்லிமுடைய சமூகத்திற்குத்தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். என்ன அப்படி ஒரு வாய்ப்பு? உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமுடைய நிலையெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இமாம் மிம்பரில் ஏறி தொழுகை வைக்கும் பொழுதுதான் எல்லாரும் மக்களும் பள்ளி வாயிலுக்கு வரைவார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்கள், நேரத்தோடு வந்து அமர்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதவர்கள் அல்லாஹு தஆலா ஒரு நற்செய்தியை சொல்லி காட்டுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவில் இதை சொல்லாமல் உரை நிகழ்ந்ததே கிடையாது என்ற அளவிற்கு இந்த உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார். அந்த உபதேசம் என்ன தெரியுமா தோழர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டோம் என்றால் மனிதனுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வை பற்றி பேசினால் என்றாலே அவனுக்கு கடுமையான கோபம் வரும். ஏனென்றால் அவனோடு சைத்தான் அமர்ந்திருக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தையை மனித சமூகத்தை விட மலக்கு சமூகம் இருக்கிறதே, வானவர்கள், அந்த வானவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினால் அந்த சபையில் இடமில்லாத அளவிற்கு அமர்வார்கள். அமர்ந்து அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவர்கள் கேட்பார்கள். கேட்டு முடிந்து என்ன செய்வார்கள்? மக்கள் எல்லாம் நாமெல்லாம் வீட்டுக்கு சென்று விடுவோம். ஜும்மா முடிந்த பிறகு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து வரீங்க? இப்போ அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், அல்லாஹ், உன்னை பற்றிய பேசிய சபையிலிருந்து வருகிறோம். அல்லாஹ் கேட்குறான், என்னை பற்றி அந்த மக்கள் பேசிக்கொண்டார்களா? என்ன அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்குற நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ், அவர்கள் நீ வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். உடனே அல்லாஹ் கேட்குறான், இங்குள்ள மக்கள் அத்தனை பேர்களும் என்னை சார்ந்து எல்லாருமே சொர்க்கத்தை அடைவதில் குறியாக இருக்கிறோம். அதற்கான பலவிதமான தியாகம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறானாமா, அவர்கள் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், நாம் யாருமே சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. சொர்க்கத்தை யாராவது பார்த்துருக்கோம்னா கிடையாது. அப்போ அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்பான். கேட்குற நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், வானவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் பார்த்ததே இல்லை. அதனுடைய நுழைவாயில் கதவை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்த்தது கிடையாது. அது தங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது, அதையாவது பார்த்திருக்கிறார்களா? பார்த்தது கிடையாது. அங்கே உள்ளே பலவிதமான உணவு வகைகள் இருக்கிறது, அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு வீடுகளை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் சொர்க்கவாசிகளுக்கு, அந்த சொர்க்கத்தை பார்த்து விட்டு பேசுகிறார்கள், அந்த வீட்டை பார்த்து விட்டு பேசுகிறார்களா? இல்லை அல்லாஹ். அங்கே இருக்கக்கூடிய கன்னியர்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்க்கலையா அல்லாஹ். அப்ப எப்படி பேச முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வபுஸ்ரா, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? யார் யாரெல்லாம் அந்த சபையில் கலந்திருந்தார்களோ, யார் யாரெல்லாம் அந்த சபையில் பயான் கேட்டு உட்கார்ந்திருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். அந்த நற்செய்தி என்னவென்று தெரியுமா தோழர்களே? யார் யாரெல்லாம் அந்த சபையில் கலந்திருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சபைக்கான உட்கார்ந்திருப்பவர்களுக்காக அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக வழங்கக்கூடிய ஒரு நற்செய்தி தோழர்களே, சொர்க்கம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா வேற அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயமா இது? அல்லாஹ்வுக்கு தெரியாதா இப்படிலாம் பேச போகிறோன்னு? அல்லாஹ் தஆலா கேட்குகிறான், வேற என்ன பேசி கொண்டிருந்தார்கள்?
அப்போ அவர்கள் மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் நரகத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். திருப்பி அல்லாஹ் மலக்குமார்கிட்ட பார்த்து கேட்குறான், எப்போ அவங்க நரகத்தினுடைய வாசலை பார்த்துருக்கிறார்களா? யாருமே பார்த்ததில்லை அல்லாஹ். அங்கே ஒரு மலக்கு நிப்பாட்டி வச்சிருப்பேன், மாலிக்கின்ற மலக்கு, காதே கேட்காத மலக்கு. அந்த மலக்கையாவது அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் அவர்கள் பார்க்கல. அங்கே கொழுந்து விட்டெறிய நெருப்பை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்க்கல. உள்ளே மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்களே, அந்த வேதனையாவது அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்க்கல. உள்ளே வித்தியாசமான முள் மரங்கள் வைத்திருக்கிறேனே தண்டிப்பதற்காக, அதை அவர்கள் பார்த்தார்களா? பார்க்கல. மனிதனை தண்டிப்பதற்கென்று பிரத்யேகமான மலக்குமார்கள் வைத்திருக்கிறேன், அந்த மலக்குமார்களை பார்த்திருக்கிறார்களா? பார்க்கல. அப்போ எப்படி அவர்கள் பேச முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். யா அல்லாஹ், அவர்கள் அத்தனை பேர்களும் உன்னுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்த ஒரு நற்செய்தி புஷ்ராவை அறிவிக்கிறான். அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் இந்த சபையில் கலந்திருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பு அளிக்கிறான். இப்போ சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிது, நரகத்திலிருந்து பாதுகாப்பும் என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே சைத்தான் இருக்கிறான். ரெண்டு விஷயத்தை கெடுப்பதற்காகவே சைத்தான் இருக்கிறான். ரெண்டு விஷயத்தை கேட்டு விடக்கூடாது என்பதில் அவன் அல்லாஹ்வுடைய எதிரி, மனித சமூகத்துடைய எதிரி. எப்படியாவது கேட்டுட்டோம்னா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலில் போய் நின்றுட்டா, உள்ள போய் நுழைஞ்சிட்டா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் தங்கிவிட்டால், அங்கே இருக்கக்கூடிய இன்பகரமான உணவை அனுபவித்து விட்டால், அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டால், அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுவிட்டால், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுவிட்டால் என்னாகும்? சைத்தானுக்கு வேலை இல்லாமல் போயிடும், அவனுடைய பதவி டிஸ்மிஸ் ஆகப்படும். உலகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் கங்கணம் கட்டி நம்மளோடு பக்கத்தமாக உட்கார்ந்து கொண்டு வீட்டில் உறங்கினால் கூட அப்படி ஒரு தூக்கம் வராது. பள்ளிவாசலில் உட்கார்ந்த உடனேயே நம்ம அப்படியே உட்கார்ந்துருப்போம், அப்படி இன்பகரமான காற்று வரும், சுகமான காற்று வரும். இதெல்லாம் ஏற்படுத்தி பக்கத்தில் உட்கார்ந்து இந்த இன்பகரத்தை தவிர்த்து விடாதே, இந்த வார்த்தையை நீ கேட்டு விடாதே, நீ கேட்டு விட்டால் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவாய், நரகத்திலிருந்து தப்பித்து விடுவாய். ஆகையால் இதை தடுப்பதற்கு என்ன வழியோ பக்கத்தில் உட்கார்ந்து தடவி கொடுத்து கொண்டே இருப்பான். காரணம் என்ன? நல்ல விஷயத்தை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. அப்ப அந்த சைத்தானுக்கு வேலை கொடுக்காம ஜும்மாவில் கிடைக்கக்கூடிய உபதேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு மரணத்தை நெருங்கியவர்கள் என்ன செய்யணும். பொதுவாக இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடவே முடியாது. யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கிடுவேன்னு நினைச்ச உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் பார்க்க முடியாது. என்ன உணவை சாப்பிட்டாலும் நான் மௌத்தாவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு மனுஷனை காட்டவே முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் மரணம் அடைந்தே தீர்வார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த வசனத்தை கேட்ட உடனே எல்லா இடத்திலும் கேட்ட வசனம் தானே. நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அந்த வசனத்தை கேட்ட உடனே நம் உள்ளமெல்லாம் நடுங்குகிறதா? பேசக்கூடிய நான் என்னுடைய உள்ளம் நடுங்குகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி பார்க்கும் பொழுது வேன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மரணம் நிகழ்கின்ற நேரத்தை முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். நாமெல்லாம் என்ன செய்வோம்? இன்றைக்கு பள்ளிவாசல் ஜும்மா தொழுது முடித்து வீட்டுக்கு செல்வோம். வீட்டுக்கு சென்ற உடனேயே ஏதோ நம்மளை மௌத்து வந்து அடைந்து விட்டது என்றால், மௌத்தாகி வீட்டில் என்ன செய்வார்கள்? நம்மளை குளிப்பாட்டுவதற்காக, அடிக்கழுவதற்காக வீட்டில் வைத்திருப்பார்கள். அடிக்கழுவி என்ன செய்வார்கள்? நாம் வித்தேகமான ஆடை அணிந்திருப்போம், விதவிதமான சட்டை வைத்திருப்போம். அந்த சட்டையெல்லாம் நமக்கு போட்டு விட மாட்டார்கள். அங்கே என்ன செய்வார்கள்? ஒரு துணியை வேட்டி என்ன செய்வார்கள்? இடுப்பில் கட்டுவார்கள். கட்டி முடித்து என்ன செய்வார்கள்? ஒரு இதுல, ஒரு ஸ்டூல்ல நம்மளை படுக்க வைப்பார்கள். படுக்க வைத்து மேலே ஒரு வெள்ளை ஆடை போற்றப்படும். மெல்ல ஆடை போற்றிவிட்டு நம்மளை முகத்தை காட்டுவதற்காக பிரத்யேகமாக ஒரு ஆளை நியமித்து வைப்போம்.
நம்மை எறும்புகள் கடித்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த 4 ஸ்டூல் மூலைகளிலும் என்ன செய்வோம், சீமண்ணையோ அல்லது எறும்பு பொடியோ என்ன செய்வோம், கட்டி விடுவோம். காரணம் என்ன, மௌத்தானவரை கடித்து விடக்கூடாது, நம்மளை தீண்டி விடக்கூடாது என்பதற்காக பிரத்யேகமான ஃபேன்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்பொழுது, மரணித்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளை ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருப்பான், அல்லது வெளியூரில் இருப்பான், நம் மனைவி பக்கத்தில் இருப்பாள், நம் பிள்ளைகள் அன்றாடம் பார்க்கக்கூடிய பிள்ளைகள், தகப்பனுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அந்த மையத்தை வைக்கக்கூடிய இடத்தில் நின்று அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். மனைவி பார்ப்பால், இத்தனை நாள் என்னோடு பயணித்தீர்கள், இத்தனை நாள் எனக்கு தேவையானெல்லாம் செய்தீர்கள், ஆனால் இதுக்கு பிறகு எனக்கு யார் செய்ய போகிறாள், எனக்கு யார் செய்ய போறாய், என் தேவை யார் பார்க்க போகிறார் என்று நம் கண் முன்னாடி அழுகக்கூடிய காட்சியை, நாம் மரணத்துக்கு பின்பாக நடக்கக்கூடிய காட்சியை நம் கண் முன்னாடி பார்க்கலாம். மனைவி ஒரு பக்கம் அழுது கொண்டிருப்பாள், நம் நெருங்கிய நண்பர், நம்மளோடு தோளோடு தோள் நின்றவர், நம் சகோதரர்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்வார்கள், நம்மை பார்ப்பதற்காக கூட்டமாக வருவார்கள். பள்ளிவாசல் அறிவிப்பு செய்வார்கள். மரணித்த உடனேயே அடுத்த நிகழ்வு என்ன தெரியுமா, ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு லெட்டர் போகும். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும், இன்னாருடைய மகன் இன்னார் மௌத்தாகி விட்டார், அவருடைய ஜனாசா அசருக்கு பின் நல்லடக்கம் செய்யப்படும், மகரீபுக்கு பின் நல்லடக்கம் செய்யப்படும், இசாவுக்கு பின் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு பள்ளிவாசலில் ஒலிக்கப்படும். இதெல்லாம் அறிவிக்கப்படும். எல்லாம் முடிஞ்சிடும், எல்லா சொந்த பந்தங்களும் வந்துவிடும். நம்மளை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்வார்கள். நம் உடம்பை யாரும் பார்க்க கூடாது என்று நினைப்போம், பாத்ரூம்ல குளிப்போம். ஆனால் நம்மை குளிப்பாட்டுவதற்கு வேற ஒருத்தர் வருவார், அவர் நம்மை குளிப்பாட்டுவார். எம்மிடத்தில் இருந்த ஆடைகள்லாம் விட வெள்ள ஆடை எடுத்து என்ன செய்வார், கட்டி விடுவார்கள். எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு பேர் ஒன்று அறிவிக்கப்படும். அந்த பேர் என்ன தெரியுமா, பேர் மையத். யாராவது தீதாரா பார்க்க வேண்டிய யாராவது இருக்கீங்களா, மௌத்தை பார்க்க வேண்டிய யாராவது இருப்பீங்களா? உயிரோடு இருக்கும் பொழுது அப்துல் லத்தீஃபை பார்த்தீங்களா, அப்துல் ரஹ்மானை பார்த்தீர்களா, முபாரக்க பார்த்தீர்களா, அப்துல்லாவை பார்த்தீர்களா, யாசிஃபை பார்த்தீர்களா என்று பல பேர் வைத்து அழைத்தவர்கள். நமக்கு பேர் ஒன்று சூட்டப்படும். அந்த பேர் என்ன பேரு தெரியுமா, மையத்தை பார்த்தீர்களா, தீதாரை பார்த்தீர்களா என்று அறிவிக்கப்படும். கடைசியாக நம்மளோடு பழகியவர்கள், நம் மனைவி, நம் பிள்ளைகள் அத்தனை பேரும் என்ன செய்வார்கள், நம்மை பார்ப்பதற்கு முண்டடித்துக் கொண்டு பார்த்து கண்ணீர் மல்க ஓடி வருவார்கள். எல்லாரும் ஓடி வந்து அழுது பார்ப்பார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யப்படும், எல்லாரும் பார்த்து விட்டீர்களா, நான் என்ன செய்ய போறேன், கட்ட போறேன். கட்டி முடிச்சு என்ன செய்வார்கள், சந்தோக்களை நம்மளை தூக்கி எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்று கபரில் வைக்கப்படும். கபருக்கு மேல நின்று அறிவிப்பு வரும், இறுதியாக யாராவது பார்க்க இருக்கிறீர்களா, கடைசியா யாராவது பார்க்க, இதுக்கு பிறகு பார்க்க முடியாது, அப்துல் ரஹ்மானை பார்க்க முடியாது, அப்துல் லத்தீஃபை பார்க்க முடியாது, அப்துல்லாவை பார்க்க முடியாது, நம்மளோடு பயணித்த நண்பரை பார்க்க முடியாது, நம்மளோடு வாழ்ந்த கணவனோ மனைவியை பார்க்க முடியாது. இது இறுதி முடிவு, பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். எல்லாரும் ஓடி அடித்து பார்ப்போம். முடிந்த பிறகு கபரில் அடக்கம் செய்த பிறகு நம்ம எல்லாம் வந்துவிடும். இதெல்லாம் கபருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு. கபருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய, உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, இந்த பள்ளிவாசலுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள்னு வச்சுக்கோங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏதாவது பள்ளிவாசலுக்கோ அல்லது வேற ஏதாவது வசியத்து செய்வதாக இருந்தால், வசியத்து நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 2 நாள் கழிக்கக்கூடாதுன்னு வாங்க ரசூல். இது மரணத்திற்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு. உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், நியத்து வச்சிருக்கிறோம். நம் மிக பிரம்மாண்டமான சொத்து இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு சொத்தை விட்டு என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு கொடுக்கணுன்ற நியத்து வந்துருச்சு, வாக்குறுதி கொடுத்துட்டோம். அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமாமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், 1 நாள் கழிப்பது சிறந்தது, 2 நாள் கழிப்பது சிறந்தது, 3வது நாள் கடப்பது சிறந்தது அல்ல. நீங்கள் எழுதி கொள்ளணும். எழுதி முடித்து என்ன செய்யணும், 2 சாட்சியை ஏற்படுத்தி நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இந்த மரண நேரத்தில் நடக்கிற நிகழ்வு என்ன தெரியுங்களா? ஒரு சமீபத்தில் பார்த்த ஒரு காட்சியை சொல்லுகிறேன். இறுதி நேரத்தில் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த சொத்தை பாதுகாத்தே வைத்துக் கொள்வார்கள். மரணம் வந்து நிகழும். மரணத்துக்கு பிறகு பிள்ளைகள் வேறு வழியே இருக்காது. மௌத்தான பிறகு என்ன செய்வாங்கன்னா கை நாட்டை கொண்டு வைப்பாங்க. ஏன்னா சொத்துல பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி சொத்துக்களை பங்கிடும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நேர்மையாக பங்கிடணும். நேர்மையாக இது வசியத்தை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் மரணத்திற்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதுகிறீர்களா, ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக எழுதி ஒரு பிள்ளைக்கு கம்மியாக எழுதிட்டோம்னா அல்லாஹ்விடத்தில் பிடிபடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வமன் காஃப மின் முஃப்ஸின் ஜனாஃபன் அவ் இஸ்மன் ஃபஸ்லஹா பைனஹும் வலா இஸ்மன் அலைஹிம் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நீங்கள் மரண சாசனம் செய்வர்களாக இருந்தால் பாரபட்சம் காட்டாமல் நீங்கள் எழுதணும். ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக எழுதி ஒரு பிள்ளைக்கு குறைச்சலாக எழுதக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் நீதனமாக சிந்திவிட்டு மரணிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தினந்தோறும் வசியத்து இருக்கிறது. தினந்தோறும் வசியத்து செய்வார்கள். இப்னு உமர்லாம் அறிவிக்கிறார்கள், நான் தினந்தோறும் என்ன செய்வேன் தெரியுமா? தினந்தோறும் நான் வசியத்து செய்து கொண்டே இருப்பேன். வசியத்து என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்கிறேன், இவருக்கு இன்ன தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று தினந்தோறும் எழுதி வைத்துக் கொள்வேன். அதை 2 சாட்சியிடம் சொல்லிவிட்டு செல்வேன். இந்த வசியத்தை நீங்கள் எனக்கு பிறகு என்ன செய்யுங்கள், இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவரை பார்ப்பதற்காக போறாங்க. மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களை பார்ப்பதற்காக போறாங்க. அப்படி போகிற நேரத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் போனோடனே சஅத் பின் அபி வக்காஸ் சொல்கிற, உலகத்தில் இப்படிலாம் சஹாபாக்களை மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தியாகம் செய்தவர்கள். சஅத் பின் அபி வக்காஸ் அல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு நிறைய சொத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர், நிறைய சொத்து இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு புள்ள தான். அதனால் என்னுடைய சொத்தை 3 பங்கா பிரித்து 2 பங்கு மார்க்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள், 1 பங்கை என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானப்பா. அப்போ அவர் சொல்லுகிறார், சரி ரசூலுல்லாஹ், பாதி சதவீதத்தை, ஒரு முழு சொத்தை பாதியை பிரித்து பாதி என் பிள்ளைக்கும் பாதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் வைத்துக் கொள்ளுங்கள்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது முடியாது, அப்படி செய்யக்கூடாது. வேற என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதரே, 3 பங்காக பிரித்து அதை 2 பங்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைக்கு கொடுத்து 1 பங்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுங்க. அதுவும் கூடுதல் தான். அது என்ன செய்யறது? கூடுதல் தான். இதுவாரி செய்யக்கூடாது என்று மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு வசியத் செய்த வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். மரணத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அதுக்கு பிறகு வாருங்கள், மரணத்துக்கு பிறகு என்ன செய்வோம்னா, நாம சம்பாதித்த உலகத்தில் நேரமே இல்லைன்னு, வாய்ப்பே இல்லைங்க. பயான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தொழுகைக்கு நேரம் இல்லை, யாராவது சந்தித்து சொந்த உறவுகளோடு உரையாடுவதற்கு நேரம் இல்லை, பெற்ற பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மௌத்தான பிறகு இந்த சம்பாதித்த சொத்தும் சம்பாதித்த பிள்ளைகளும் உறவுகள் எல்லாரும் எங்கே வருவார்கள்? கபர்ஸ்தானுக்கு வருவாங்க. கபர்ஸ்தானில் வந்து என்ன செய்யும்னா, நாம் சம்பாதித்த சொத்தும் சம்பாதித்த உறவுகளும் எல்லாரும் என்ன செய்வார்கள்? நம்மை அடக்கி முடித்த பிறகு எல்லாரும் திரும்பி விடுவார்கள். அங்கே நிற்பது நம்முடைய அமல் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த 3 காரியத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அந்த 3 காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா மரணத்துக்கு பிறகு நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையாக அமையும். என்னாடி மரணத்துக்கு பிறகு சிறந்த ஒரு வாழ்க்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்,
நிரந்தரமான தர்மம் இருக்கிறது, அது மரணித்த பிறகும் மறுமை வரைக்கும் உங்களை என்ன செய்யும்? உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். அப்படி நிரந்தரமான நன்மை என்ன? நம்ம ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், இன்று வரைக்கும் அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்க, பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு உதவி செய்யுங்க. ஏன் இது அறிவிப்பு செய்யப்படுகிறது? யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு கடன் வழங்குகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் ஒரு வீட்டை எழுப்புகிறான். இந்த செய்தி நம் காதில் எட்டுகிறது, காதில் கேட்கிறோம். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக உதவி செய்தால், இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். பள்ளிவாசலுக்காக நாம் உதவி செய்தால், ஒரு செங்கலை வாங்கி கொடுத்தால், அல்லது ஒரு முசல்லா வாங்கி கொடுத்தா, அல்லது பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கித்தாபை வாங்கி கொடுத்தா, அல்லது பள்ளிவாசலுக்கு தேவைப்படுகிற ஒரு சதுரடி வாங்கி கொடுத்தா, அல்லது ஏதாவது ஒன்று, இதை பள்ளிவாசலுக்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தில் ஒருவர் வாங்கி கொடுத்தால், அந்த பள்ளிவாசலில் ஒருத்தர் நிறைய பேர் பார்க்கிறோம், செல்வந்தரை பார்க்கிறோம், பள்ளிவாசல் ஒருத்தர் கட்டித்தரான்ற போது நாம் நினைக்கிறோம், என்ன ஒரு கோடி ரூபா இன்னைக்குள்ள காசு, எவ்வளோ பெரிய காசு, பள்ளிவாசலுக்கு செய்கிற கொலைக்கு தெரியாத மனுஷன் என்று பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அந்த பள்ளிவாசல் எது வரைக்கும் இருக்கப்படுகிறதோ, எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் அவர்களுக்கு நன்மை போய் சேருகிறது. யார் யாரெல்லாம் தொழுதா, யார் யாரெல்லாம் அந்த பள்ளிவாசல் ஒரு சுன்னத்து தொழுதா அவருக்கு போய் சேரும், ஒரு ஃபர்லான தொழுகை தொழுதா அவருக்கு போய் சேரும், மஸ்ஜிது காணிக்கை தொழுதா அவருக்கு போய் சேரும், இங்க உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தா அவருக்கு போய் சேரும். எல்லா நன்மைகளும் அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்ப்பான். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக பயன்பெறக்கூடிய வகையில் கிணறோ ஒரு மரத்தை நடுறாரு, ஒருத்தர் மரத்தை நடுறாரு, அந்த மரத்தின் மூலியமா மரம் வளர்கிறது, அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கிறது, காய் கொடுக்கிறது, அந்த கனியை என்ன செய்கிறது? பறவைகள் சாப்பிடுகிறது. பறவைகள் என்ன சாப்பிடுகிறது? அந்த கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். அதை கீழே விழுகக்கூடிய அந்த கனியை விலங்குகள் சாப்பிடுகிறது. அந்த கனியை விலங்குகள் சாப்பிட்ட நன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு எழுதுகிறான். அங்கே மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஓய்வெடுப்பதற்காக ஒரு மனிதர் உட்கார்ந்து நின்று விட்டார், பயணத்தில் இருப்பவர் உட்கார்ந்து விட்டால், மரத்தடியை கண்ட எல்லாரும் வயலில் கடைசிவோம், ஓரத்தில் போய் நின்றுவோம், மரத்து பக்கம் நின்றுவோம். யார் இதை செய்கிறார்களோ அந்த நின்றதுக்கான கூலியை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய நன்மை. நாம் இன்றைக்கு அசால்ட்டாக இருக்கிறோம். மரணத்துக்கு பின்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு வேற, மரணத்திற்கு முன்பாக இந்த காட்சி எல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார், மரணத்திற்கு முன்பாக என்ன காட்சி சொல்லப்படுகிறது? அடுத்த காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், 2வது அத்தியாயம் 133 135 வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லி காட்டுறான் தெரியுங்களா? அம் குந்தும் ஷுஹதா இது ஹதரல் யாக்கூபுல் மௌத் இது கால பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி காலு நஅபுது இலல்லாஹ் வ இலல்லாஹ் அபா இப்ராஹீம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். யார் செய்கிறார்? மரண நேரத்தில் தன்னுடைய மக்களை அழைக்கிறார். யாக்கூப் நபி, ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அழைச்சிட்டு கேட்கிறாரு, ஏப்பா நான் மௌத்தா போறேன், நான் மரணிக்க போறேன், நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் என்று யார் கேட்கிறார்? யாக்கூப் நபி தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார். யாக்கூப் நபி மகன்கிட்ட கேட்கிறார். மகன்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையே இப்ராஹிம் நபி, உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம் இருக்கிறாரே, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி யாரை வணங்கினார்களோ அந்த ஒரு இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று சொல்கிறார்கள். நாம மௌத்தா போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகள்லாம் கூப்பிடுறோம், பல்கத்தில் உட்கார வைக்கிறோம், ஏப்பா நான் மௌத்தா போறேன், இந்த சம்பவம் இந்த பிள்ளைகள் மறுமையில் சாட்சியாக வரும். என்றைக்காவது மௌத்தா போகிற நேரத்தில் தகப்பன் பிள்ளை அழைத்து இந்த சம்பவம் நடக்கணும், ஏப்பா இந்த உலகத்தை விட்டு நான் போறேன், மரணிக்க போகிறேன், மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் என்று யார் கேட்கணும்? அத்தா மகன் கேட்கணும். இது மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது.
இன்னைக்குள்ள மகன்கிட்ட நம்ம போய் கேட்டா மௌத்தா போறாரு அத்தா, மக்களை கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் சொத்து உள்ள ஒரு மனுஷன் மௌத்தா போறாருன்னு வச்சுக்கல, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறார். நான் மரணிக்க போகிறேன், எனக்கு பின்னாடி யாரை வணங்க போகிறீங்கன்னு கேட்போமா? அப்படி கேட்டால் நம்ம பிள்ளை என்ன சொல்லும்? முதல்ல நாங்கள் யாரை வணங்குறது ரெண்டாவது விஷயம், யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு விஷயம். முதல்ல எங்களுக்குள்ள விஷயத்தை சரியாக கொடு. ஒருத்தனுக்கு கூடுதலாக கொடுத்துருக்க, ஒருத்தனுக்கு குறைவாக கொடுத்துருக்குற அப்படின்னு பேசிடுவான். இன்னும் நம்ம சமூகத்தில் கேட்ட யாரப்பா நீ தலைவராக ஏற்றுக்கொள்வே, முகமது நபியா அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்வான்? வேற வேற பாதையை கூத்தாடியின் பின்னாடி ஓடக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் பலவிதமான பிரச்சனை இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மக்களிடத்தில் முதல்ல உபதேசம் இருக்கணும். என்னிடத்துல நம் பிள்ளைகள் அழைத்து கேட்க வேண்டும், நான் மௌத்தான யாரை வணங்குவேன்? அல்லாஹ் ஒருவனை வணங்குகிறான் என்று சொன்னால் நாம் தப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ்வை வணங்காமல் கபர்களையும் சந்தூக்குகளையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தனையும் வணங்குகிறேன் என்று சொன்னால் நம் நிலை என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் வசியத்து செய்வார்கள். சஹாபாக்கள் இப்படியெல்லாம் வசியத்து செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? தன்னுடைய மரண நேரத்தில் சஹாபாக்கள் தோழர்கள் அழைக்கிறார்கள், தோழர்களே இந்த வசியத்து நம்மிடத்தில் இருக்கணும், இது முக்கியமான வசியத்து, இதை கடந்து போய்விடவே கூடாது. என்ன வசியத்து தெரியுமா தோழர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த தோழர்கள் வசியத்து செய்கிறார்கள். வசியத்து எப்படிப்பட்ட வசியத்து தெரியுமா? நான் மரணித்து விட்டால் என்னுடைய மௌத்து வைக்கப்பட்டிருக்கும், என்னை வெகு விரைவாக எடுத்து சென்று என்னை அடக்கி விடுங்கள் என்று சஹாபாக்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? நேரத்தோடு என்ன செஞ்சோம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு மேலே தாமதிக்காதீங்க. எனக்கு அது அடுத்த வசியத்து என்ன? நான் மரணித்து விட்டால் என் குடும்பத்தார்கள், என்னுடைய உறவுகள், என் மனைவிமார்கள், என் பெண் மக்கள் அத்தனை பேர்களும் எனக்காக ஒப்பாரி வைத்து அழுகுவதை அல்லாஹு தஆலா சபிக்குகிறான். அந்த செய்தியை என்னுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்க. ஒப்பாரி வச்சு அழுகிறது. 10 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு வாழ்ந்த வரைக்கும் எதையும் பேசுறதில்ல. மௌத்தான போனவனே என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுவதை அல்லாஹ்வுடைய தூதர்களும் அல்லாஹ்வும் சபிக்கிறான் என்ற செய்தியை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அது என்னுடைய குடும்பத்தில் நடந்துவிடக் கூடாது. அதே மாதிரி என்னை தொழு வைக்கக்கூடிய காட்சி என் பிள்ளையாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையாருக்கு நாங்கள் விதயத்து எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று வசியத்து சஹாபாக்களிடம் இருந்தது. நடந்த நிகழ்வை சொல்லுகிறேன். என்னுடைய உறவுக்காரர் அவர் மௌத்தாயிட்டார். சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, எல்லா உறவுக்காரர்களும் சேர்ந்து மகனை கூப்பிட்டு இவருக்கு தொழுகையினுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுங்க. இறுதி மகன் அத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இறுதி. மகனை என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு நிப்பாட்டி தொழுகையில் முதல்ல நேற்று கூட இது ஒரு காட்சியாக பார்க்கப்பட்டது, வீடியோ வந்துச்சு. ஜனாசா தொழுகை இருக்கு இல்லைங்க, அந்த தொழுகையினுடைய விஷயம் கூட தெரியாத எத்தனையோ உலமாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஓதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பிரார்த்தனை செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் ஒரு பிள்ளை தொழ வைக்கணும். அந்த தோழர் அழைச்சி 4 தக்பீருங்க. அந்த 4 தக்பீரில் முதல்ல என்ன செய்யணும்? ஃபாத்தியா சூரா. 2வது தக்பீரில் செலவாச்சு. 3வது தக்பீர் மையத்துக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. 4வது அந்த மையத்துக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இது எந்த மொழியில் தெரியுமோ அரபியில் தான் கேட்கணும் கிடையாது, நீங்கள் எதில் வேணாலும் கேட்டு போயிடலாம். அரபி தெரிஞ்சால் அரபியில் கேளு, தமிழ் தெரிஞ்சால் தமிழில் கேளு, மலையாளம் தெரிஞ்சால் எதில் கேட்டால் அல்லாஹ்வுக்கு புரியும்ல. அப்போ அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லியாச்சு. பள்ளிவாசலில் ஜனாசா கொண்டு போயாச்சு, பள்ளிவாசலில் வச்சாச்சு. பள்ளிவாசலில் வச்ச உடனே அங்கே கேட்குறாங்க, நிர்வாகிகள் கேட்குறார்கள், இங்கே தொலை வைக்கணும்னா அஜர் தான் தொலை வைக்கணும், மகன் தொலை வைக்கிறான்றார். மகனுக்கு சட்டம் தெரியுமா? சட்டம் சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் முடியாது. பள்ளிவாசல் இங்கே என்ன செய்யக்கூடாது? தொலை வைக்கக்கூடாது அஜர் தவிர. ஏதோ ஒரு அஜரத்தாக இருந்தால் தொலை சொல்லுங்கள். அப்போ வாலண்டரியாக நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பள்ளியுடைய இமாம் தாங்க, நாம் தொழு வைக்கிறோன்ற சம்பவத்தை சொல்லுகிறோம். தொழு வைக்கிறீங்களா? சரி தொழு வைக்க. எந்த பள்ளி? தௌஹீத் பள்ளி. அதை ஏற்றுக்க மாட்டோம். சரி என்ன செய்கிறது? சரி இறுதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே, பிரார்த்தனை தானே. அந்த பிரார்த்தனை செய்து விடலாம் என்று எண்ணி அந்த ஜனாசா தொழுகை நடக்கிற இடத்தை விட்டு கடைசி சப்புக்கு வருகிறேன்.
கடைசி சஃபில் வந்து நிற்கிறேன். இது ரொம்ப மைனூட்டாக நடக்க வேண்டிய விஷயம். இது என்னுடைய மனசில் பாதித்து மட்டுமல்ல, இந்த வசியத்தில் இந்த ஜும்மாவில் வந்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமை. நமக்கு பின்னால் மௌத்தான பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். பின்னாடி வந்து நின்று என்ன செய்கிறான், ஜனாசாவில் நிற்குகிறேன். நின்று என்ன செய்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டிய உடனேயே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் ஓதிருப்பேன். எவ்வளோ ஸ்பீடாக ஓதினாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹு அக்பர். என்னடா அல்ஹம்து சூராவை முழுசாக ஓதலை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் அக்பர், ரெண்டாவது அல்லாஹ் அக்பர். சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அல்லாஹ் அக்பர். சலவாத்து முழுமையாக சொல்லலை. திருப்பி என்ன செய்கிறாங்க, சரி மையத்துக்காக துவா செய்ய, அல்லாஹ் இந்த மையத்தை நெஞ்சிரு, இவருக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தி அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை ஏற்படுத்தி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிந்து விட்டது. தொழுகை முடிஞ்சு அஜத்து வராரு. கடைசியாக என்ன செய்கிறாரு, வேறு வழி இல்லை. இறுதியாக என்ன செய்ய, எல்லாம் அடக்கி முடிச்ச உடனே அஜத்து கையில் என்ன செய்கிறாங்க, கையில் ஒரு கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அஜத்து தண்ணி ஊற்றுறாங்க. அஜத்து தண்ணி ஊற்றி முடிச்சு என்ன செய்யறாங்க, துவா செய்யுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஆமீன் சொல்லிட்டு கடைசியில் யா மாப் கர்த்தி ஹே ஆப்கா ஹே அப்படின்றா. அட உனக்கு அல்ஹம்து சூரா சொல்ல தெரியல, ஸலவாத் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே இல்லைன்னா எப்படி அந்த ஜனாசா என்ன பிரார்த்தனை செய்திருப்பார்கள்? இந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. யார் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை அழைச்சி சொல்லுங்க, உங்கள் உறவுக்காரர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் மஹல்லாவாசியில சொல்லுங்க, எனக்கு தொழு வைக்கிற உரிமை என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய உறவுகளுக்கு. ஏன் என்று சொன்னால், என் தந்தை இருந்தாலோ, என் தாய் இருந்தாலோ, என் மனைவி இருந்தாலோ, என் உறவுக்காரர் யார் இருந்தாலோ, அந்த உறவுகள் சம்பந்தப்பட்டவர்கள் தொழ வைத்தால்தான் அதில் என்ன இருக்கும். ஒரு மகன் அத்தா இறந்து முன்னாடி இருக்கிறாரு, தக்பீர் கட்டி நிலையா நிற்க முடியுமா? அல்ஹம்து சூரா சரியா ஓத முடியுமா? நல்ல ஈமான் உள்ள பிள்ளை, நல்ல வளர்த்திய பிள்ளை, சாலிகான பிள்ளை, இபாதத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை நின்று தக்பீர் கட்டினால் அவருடைய உள்ளத்து என்ன தோணும்? தன்னுடைய தகப்பனுடைய நிலை அவனுக்கு வரும். அல்ஹம்து சூரா ஓத ஓத அழுகுவான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லும் பொழுது அவன் கண்ணீர் மல்க உட்காருவான். நான் மூன்றாவது தக்பீரில் அவன் தகப்பனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது, யா அல்லாஹ் இவர் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில், யா அல்லாஹ் இவர் கபரில் வைக்கப்பட்ட உடனே நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. உலகத்தில் ஒரு வீட்டை கொடுத்தாய், அதுபோல ஒரு வீட்டை மறுமை உலகத்தில் கொடு. யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் கொடுத்ததை போல யா அல்லாஹ் மறு உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு துணைவை ஏற்படுத்தினாய், இதுபோல ஒரு துணையை மறு உலகத்தில் ஏற்படுத்தி கொடு என்று எங்க கேட்கணும். அப்படி கேட்கிறப்போ அவன் தந்தை வளர்த்திய ஞாபகம் அவனுடைய உள்ளத்தில் வரும். அவன் அம்மா வளர்ச்சிய ஞாபகம் வரும். நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற நேரத்தில் அந்த தாய் நமக்காகப்பட்ட கஷ்டம் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வரும். அவன் கண்ணீர் மல்க அல்லாஹ்வுடன் நிற்பான், கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பான், யா அல்லாஹ் என்னுடைய தாயை நரகத்தில் போட்டு விடாதே, என் தந்தையை நரகத்தில் போட்டு விடாதே, என் கணவனை போட்டு விடாதே, என் மனைவியை போட்டு விடாதே, அவனை சுட்டா தாங்க மாட்டா என்று அங்கே நின்று ரப்புல் ஆலமீன் முன்னாடி கதறுகின்ற நேரத்தில் பின்னாடி நிற்கிறவன் எப்படி நிற்பான்? கண்ணுக்கு நேர நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு தோழர் இறந்த பிறகு தொழுகையில் நின்று அத்தனை பேர்களும் அழுகிறார்கள். உலகத்தில் எல்லாரும் அழுகிறார் என்றால் நினைச்சு பாருங்க, எல்லாரும் அழுகிறார் என்றால் நமக்காக சொர்க்கத்தை கொடு என்று தௌஹீதில் சிறுக்கு வைக்காத, தன் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்கு இணை வைக்காத 100 நபர்கள் அல்ல, 1000 நபர்கள், 40 நபர் அழுகட்டுமே, யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று ஒருத்தர் கேட்கட்டுமே, இவருக்கு கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடு என்று கேட்கட்டுமே. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சிறந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சிறந்த வாழ்க்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையானது மரணத்திற்கு முன்பாக வசியத்து செய்ய வேண்டும். ஜும்மா முடிஞ்சு சொல்லிடணும். நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட சொல்லி, நான் மௌத்தாயிட்டா என்ன செஞ்சிருங்க, சீக்கிரம் கொண்டு அடக்கிடுங்க. நான் மரணிச்சிட்டா எனக்காக துவா செய்யுங்க. சஹாபாக்கள்கிட்ட இது இருந்துச்சு. சஹாபாக்கள் இப்படி சொல்லுவார்கள்,
அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு வாழ்ந்த தோழர்கள், நான் மரணித்து விட்டால் எனக்காக கொஞ்ச நேரம் கபர்ஸ்தானில் உட்காந்துட்டு வாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உலகத்தில் இருப்பதை போல வீடு அல்ல, ஒரு இருட்டான வீடு. அங்கே என்ன துன்பம் நடக்கும் என்று எனக்கு தெரியாது, இன்பம் நடக்கும் என்று தெரியாது. ஆகையால் நான் மரணித்த பிறகு நீங்கள் எனக்காக துவா செய்து ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ முடிஞ்சால் உட்கார்ந்து எனக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு நகருங்கள் என்று சஹாபாக்கள் வசீத் செய்வார்கள். அப்படிப்பட்ட வசீத் செஞ்சக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை ஆக்கிவிடக்கூடிய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.